Our performance under pressure is very difficult, but still, exam time pressure எடுக்கலாம் at least now. Okay, let's start audiology and evolution of audiogram. So இது வந்து ஒரு கதை. இங்க பாருங்க. அப்ப என்னோட எக்ஸ் சில ஹஸ்பண்ட் நினைச்சாங்க நான் ஹஸ்பண்ட் ஆனா என்னோட எக்ஸ் இருக்காங்க. அவ வந்து ஒரு மிஷின் வச்சு ஆபரேட் பண்ணிட்டு இருப்பா. அப்ப எக்ஸ் ஆக்சிஸ்ல யார் வருவாங்க? ஃப்ரீக்வென்சி கொடுத்துட்டே இருப்பாங்க. அப்ப இந்த மிஷின் வந்து ஒரிஜினல் அப்படின்றது 4 ல 8 வரைக்கும் வரும். பொம்மை மிஷின் அப்படின்றது 150 வந்து 250 வரும். சோ போன் கனெக்ஷன் அப்படின்றது மிடில் எடுத்துக்குது. அதாவது பிட்வீன் ஏர் கனெக்ஷன் இஸ் அவே. சோ 150 to 8K அப்படின்ற ஏர் கனெக்ஷன் இது போன் கனெக்ஷன். அவ்வளவு இம்பார்ட்டன்ட் இல்ல தான். பட் ஸ்டில் ஓகே. சோ இப்போ நம்மளோட பியூர் ஆடியோமீட்டர் அப்படின்றது வந்து என்ன பண்ணுவோம்? ஸோ இங்கே பாரு இது வந்து போன் கண்டக்ஷன் ஹெட்ஃபோன் இருக்குது ஏர் கண்டக்ஷன் இது வச்சு போன் கண்டக்ஷன் இருக்கு பாபா பிளாக் ஷிப் ஹேவ் யூ நியூல். ஸோ இதை வச்சு நம்ம வந்து என்ன ஃப்ரீக்வன்சி அஃபெக்ட் ஆயிருக்குன்னு கண்டுபிடிச்சிரும். இந்த டேபிள் வச்சு ஓகேவா நம்ம எக்ஸ் இருக்காலே அவள் வந்து எக்ஸ் ஆக்சிஸ்ல இருக்க என்ன ஃப்ரீக்வன்சி அஃபெக்ட் ஆயிருக்குன்னு கண்டுபிடிச்சிரும். ஓகேவா எவ்வளோ டிகிரி ஆஃப் ஹியரிங் லாஸ் அதாவது y ஆக்சிஸ் வச்சு அதாவது அவங்களுக்கு வந்து நம்ம விஸ்பர் பண்ணுறது கேட்கலையா இல்லை நாய்ஸ் போடுறது கேட்கலையா அப்படின்றது y ஆக்சிஸ் வந்து டெசிபல் எவ்வளோ டிகிரி ஆஃப் ஹியரிங் லாஸ் எந்த ஃப்ரீக்வன்சியில் லூஸ் ஆயிருக்குன்னு கண்டுபிடிச்சிட்டோம். ஓகேவா அதுக்கப்புறம் வந்து இன்டர்பிரேஷன் இதோட ரிசல்ட்ஸ் வந்து என்னது பாபா பிளாக் ஷிப் ஹேவ் யூ நியூல் எஸ்ஓ 3 கேப்சூல். ஸோ இந்த இன்டர்பிரேஷன் வச்சு அதோட ரிசல்ட் வச்சு நம்ம என்ன கண்டுபிடிக்கிறோம்? ரிசல்ட் வச்சு நம்ம என்ன கண்டுபிடிக்கிறோம்? அதாவது என்ன டைப் ஆஃப் ஹியரிங் லாஸ் பாபா பிளாக் ஷிப்ல கண்டக்டிவ் ஹியரிங் லாஸா சென்சரி நியூரல் ஹியரிங் லாஸா இல்லை மிக்ஸ்டு டைப்பா அதான் வந்து இதோட இது. ஓகே ஸோ இது y வந்து உள்ள இருக்கான். இப்போ இது வந்து ஃப்ரீக்வன்சி y அப்படின்றது வெளில அப்போ டெசிபல் y ஆக்சிஸ்ல வந்து டெசிபல் வந்து இருக்கு. இதான் வந்து நம்மளோட கிராஃப். ஸோ இங்க பாரு இந்த ஒரு மனுஷன் உட்காந்துருக்கான். அவனுக்கு வந்து பாபா பிளாக் ஷிப் போன் கண்டக்ஷன் வந்து போன் மாதிரி வரைஞ்சிக்கும். ரைட் ரைட் லெஃப்ட் மாஸ்ட் அண்ட் மாஸ்ட் ஏர் கண்டக்ஷன் அப்படின்றது வந்து இந்த பக்கம் ஹெட்ஃபோன்ஸ் வந்து ரவுண்டா இருக்கு ரெட்டா இருக்கு இந்த பக்கம் வந்து பாக்ஸ் இருக்கு ப்ளூவா இருக்கு. ஓகேவா இது அப்படின்றது வந்து மாஸ்ட் வந்து கிராஸ் வரும். இது அப்படின்றது வந்து மாஸ்ட் வந்து ட்ரையாங்கிள் வரும். இது வந்து மாஸ்ட் அப்படின்றது இப்படி வரும். கொஞ்சம் ஈஸி. அதுக்கப்புறம் வந்து பாட்டு போடலாமா? இந்த என்னது நம்மளோட ஒரு படத்துல வரும்ல அந்த பீப்பெல்லாம் போய் அங்கே ஒரு டால் இருக்கும் விளையாடிட்டு இருப்பாங்க. ஸ்பீட் கேம்ல வர மாதிரி மியூசிக் ஆரம்பிச்சாங்க பாபா பிளாக் ஷிப் அப்போ போன் கண்டக்ஷன் எப்பவுமே மேலே இருக்கும். அதாவது பிரெயின் எப்பவுமே மேலே இருக்கும். சென்சரி நியூரல் மேலே இருக்கும். ஏர் கண்டக்ஷன் கீழே இருக்கும். ஸோ இதை வச்சு இன்டர்பிரேஷன் பண்ணலாம். ஸோ போன் கண்டக்ஷன் மேலே இருக்கிற சென்சரி நியூரல் இருக்கு. அப்போ ஸோ கேப் இருக்கும். அதாவது பார்க்கும்போது ரெண்டு ஹஸ்பண்ட் வைஃப் கேப்ல இருப்பாங்க. இப்போ வந்து கல்யாணம் பண்ணுவாங்க திருப்பி வந்து பிரிச்சு போடுவாங்க. அதே தான் இங்கே மேட்டர். ஸோ கேப் இருக்கு. ஸோ சென்சரி நியூரல் நார்மலாக கண்டக்டிவ் ஹியரிங் லாஸ் ரெண்டுமே ஈக்குவலாக இருக்கு. அப்போ எவ்வளோ டிகிரி வந்து போன் கண்டக்ஷன்ல டிகிரிஸ் ஆச்சோ அவ்வளவே டிகிரி தான் வந்து ஏர் கண்டக்ஷன்ல டிகிரிஸ் ஆகுது. அப்போ சென்சரி நியூரல் ஹியரிங் லாஸ் திரும்பி கேப் வந்துச்சுன்னா வந்து மிக்ஸ்டு. ஓகேவா இப்போ நம்ம இது வரைக்கும் எவால்வேட் பண்ணியாச்சு. இப்போ அந்த சார்ட்ல வந்து என்ன வருதுன்னா வந்து இம்பார்ட்டன்ட் வந்து பிரெயின் தான் ஃபர்ஸ்ட் திரும்பி பா வந்து ஆரம்பிக்கலாம் பா. ஓகேவா ஸோ போன் கண்டக்ஷன் அப்படின்னு பார்க்கும்போது இப்போ பீ கோட் இங்கே நிற்கிறேன். அப்போ ஹை ஃப்ரீக்வன்சி அஃபெக்ட் ஆயிருக்குங்க. இங்கே சார்ட்ல வந்து ஹை ஃப்ரீக்வன்சி அஃபெக்ட் ஆகுது. அப்போ இது உள்ள நிமோனிக் வந்து பாண்ட். ஸோ வோல்டேஜில் ஓகேவா ப்ளஸ் பைக்கியோசஸ் அதுக்கப்புறம் வந்து ஓட்டோஸ்க்ளீரோசிஸ் அதுக்கப்புறம் வந்து நாய்ஸ் இன்டியூஸ்ட் ஹியரிங் லாஸ் அதுக்கப்புறம் வந்து டவுன் ஸ்லோப்பிங். ஓகேவா presbyosis ஓட்டோஸ்க்ளீரோசிஸ் இதுல ஒரு ஸ்பெசிஃபிக் வேவ்லென்த் 4K அதுல வந்து இனிஷியலா அஃபெக்ட் ஆகுது. ஓகே இப்போ வந்து கீழ வந்து இருக்க மினியஸ் டிசீஸ் மினியஸ்ல லோ ஃப்ரீக்வன்சி டிஃபெக்ட் ஆகுது. ஜஸ்ட் ஐடென்டிஃபை பண்ண தெரியும். இப்போ கண்டக்ட் பாபா பிளாக் ஷிப் ஹேவ் யூ நியூல் அப்படியே சென்சரி நியூரல் ஹியரிங் லாஸ் இது வந்து கண்டக்டிவ் ஹியரிங் லாஸ். கண்டக்டிவ் ஹியரிங் லாஸ் எந்த ஸ்பெஷல் இல்ல 2K ல வந்து டிப் ஆச்சுன்னா அது வந்து கண்டக்டிவ் ஹியரிங் லாஸ் அதாவது ஓட்டோஸ்க்ளீரோசிஸ் அந்த ஃப்ரீக்வன்சி வந்து 2K மட்டும் தான் டிப் ஆகுது. அது பேர் தான் வந்து கஹா கயா பாக்கி சப். ஸோ கஹார்ட்ஸ் நாச். ஓகேவா கஹார்ட்ஸ் நாச். அதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து SMS ஜெய்ப்பூர் பாடி ஸ்டோரி வந்து ஆரம்பிச்சுக்கலாம். SMS ஜெய்ப்பூர் இவங்க ரெண்டு பேரும் வந்து எல்லாரும் கான்செப்ட் மீட் பண்ற மாதிரி வந்து நன் மூவில வந்து பார்க்கும்போது மீட் பண்ணாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் ஆகிறது வந்து நல்லதான். ஸோ இது வந்து நன் இது நன் SMS ஜெய்ப்பூர் அந்த சார் இருக்காரு அவர் என்ன பண்றாரு less than 25 டெசிபல் மேலே வந்து less than 25 அப்போ எல்லாமே வந்து நார்மலாக போயிட்டு இருக்க லைஃப். பொண்ணுக்கு வந்து less than 25 நார்மலாக போயிட்டு இருக்க லைஃப். அதுக்கப்புறம் SMS ஜெய்ப்பூர் ஸ்லைட் மாடரேட் சிவியர். ஸோ இவரோட லைஃப் அப்படின்றது வந்து ஸ்லைட்டாக வந்து லைஃப் ஆரம்பிச்சு கல்யாணம் பண்ணுறதுக்கு 40 years ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் வந்து 40 to 60 60 கல்யாணம் இங்கே கல்யாணம் இங்கே 60 கல்யாணம் முடிஞ்ச பிறகு சிவியர்ல வந்து 80 உமன்ஸ் வந்து 80 வந்து செத்துருவாங்க. ஃபீமேல் வந்து 91 வரைக்கும் இருப்பாங்க. அப்போ 80 கீழே. ஸோ இதான் வந்து சிவியர். ஸோ 61 to 80 நான் வச்சுக்கோ. ஓகேவா 20 கேப். ஃபீமேல் தான் அவ்வளோ ஸ்ட்ரெஸ் எடுத்து மாட்டாங்க. இவங்க வந்து SMS காலேஜ் அவங்களோட வைஃப் வந்து ஆஷா அப்படின்றது வந்து MMS காலேஜ். ஸோ ஆஷாக்கு வந்து நிறைய கலர் டிஃபரன்ஸ். ஸோ நிறைய கேட்டகரி இதை வந்து கிளினிக்கலாக யூஸ் பண்ணுறோம். ஸோ இவங்க லைஃப் வந்து 25 வரைக்கும் தான் இருக்குது. என்ன மெடிக்கல் காலேஜ் இருக்காங்க 25. ஆனால் இவங்க வந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ் எடுத்து மாட்டாங்க 20 இயர்ஸ். இவங்க வந்து 15 இயர்ஸோட ஸ்ட்ரெஸ். ஸோ இது வந்து MMS அப்படின்றது வந்து மைல்டு. அப்போ இவங்க 40 வயசுல தான் கல்யாணம் பண்ணுறாங்க. ஓகேவா ஆனால் 60 கல்யாணம் அப்படின்றது இவருக்கு 60 இவங்களுக்கு வந்து 55 நடக்கும் மாடரேட். அதுக்கப்புறம் வந்து மாடரேட்லி சிவியர் அப்படின்றது வந்து 56 to 70. அதுக்கப்புறம் சிவியர் அப்படின்றது வந்து 91க்கு கீழே வந்து வச்சுக்கோ 71 to 90. ஸோ 15 கேப் வந்து எடுத்துக்கணும். இந்த MMS இருக்காரு இல்லையா அவர் வந்து தான் கிரேடிங் பேஸ் பண்ணி டிஃபரன்ஷியேட் பண்ணுறாங்க. ஸோ இது எப்படி நான் வச்சுக்கோங்கன்னா வந்து ஒரு சார்ட் வச்சுக்கோ. ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகிட்டு இருக்கேன் பட் ஸ்டில் ஃபைன் ஐம் டூயிங் சம்திங். இது ஒரு சார்ட் வச்சுக்கோ. இங்கே வந்து நான் வச்சுக்கிறேன். ஓகேவா எழுது 30 60 90. ஓகேவா இப்போ என்னோட எக்ஸ் வந்து என்ன சொல்கிறா இல்லை MMS ஜெய்ப்பூர் சார் தான் வந்து உள்ள உட்காந்துருக்காரு. அவர் வந்து என்ன சொல்றாருன்னா என்னோட வேல்யூ அப்படின்றது வந்து 25 வயசு வரைக்கும் நான் மெடிக்கல் காலேஜ் தான் படிச்சுட்டு இருந்தேன். அப்போ 25 வந்து போடும்போது அவருக்கு கேட்டது. அப்போ நான் என்ன எப்படி செக் பண்ணுவேன்? விஸ்பர் கேட்குறீங்களா ஹலோ அப்படின்னு பேசி நான் செக் பண்ணிக்கிறேன் வாயில. ஸோ மதுக்காரங்க வாய் கைதான் அறுவாங்கிற மாதிரி எனக்கு வந்து நான் தான் எனக்கு வந்து ஒரு வெப்பன். ஓகே எக்ஸ் வந்து ஒரு கேம் இது 25. அதுக்கப்புறம் வந்து 20 வருஷம் கழிச்சு 40 வயசுல தான் வந்து நான் வந்து கல்யாணம் பண்ணேன். அப்போ 26 40 இப்போ கல்யாணம் பண்ணிக்கலாம் 40 வயசுல கல்யாணம் முடிஞ்சிடும். அப்போ ஹியரிங் லாஸ் வந்து 40 டெசிபல். அப்போ நான் விஸ்பர் பண்ணுறது அவங்க கேட்க மாட்டேங்குது. அப்போ நான் வந்து 1 மீட்டரில் ஷவுட் நார்மல் வாய்ஸில் ஸ்பீக் பண்ணுவோம். கொஞ்சம் தூரமாக போயிட்டு நார்மல் கொஞ்சம் கிட்ட போயிட்டு 1 மீட்டரில் பேசுகிறேன். ஓகேவா அதுக்கப்புறம் 60 வயசில் வந்து கல்யாணம் பண்ணுவோம்.
ஸோ இது வந்து எம் மாடரேட் அப்படின்றது வந்து கொஞ்சம் ஹை ரேஸ்ட் வாய்ஸில் வந்து நான் பேசணும் 1 மீட்டரில். எம்எம்எஸ் எஸ் அப்படின்றது சிவியர் அப்படின்றது ஓகே முடிச்சிடலாம். இப்போ வந்து 90 டெசிபல் இருந்தால் வந்து கத்துறது சவுண்டு. அப்போ இந்த இடையில இருந்தால் நான் கத்துனா கேட்டுக்கும். ஓகேவா? ஸோ ஹர்ட் வென் ஷவுட்டட். இப்போ வந்து 81 இயர்ஸ்ல இறந்துட்டாங்க, அப்போ ஷவுட் பண்ணாலும் கேட்க மாட்டேங்குது. ஸோ ஆஷா அப்படின்றது வந்து காக்லியர் இம்ப்ளான்ட் பண்ணால் வந்து கேட்கலாம். சிவியரா ப்ரொஃபவுண்டா, அதாவது செத்து போனால் வந்து ப்ரோஃபவுண்ட். இப்படி நான் போதுப்பா.